ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. அப்போதான் அவங்க எங்கிட்ட கேட்டாங்க யார் புக் பண்ணியிருக்கீங்கன்னு. அப்போ சொன்னப்பதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு சுதா அவங்க தானா, ஓகே அவங்க சூப்பரா பண்ணுவாங்க, நீங்க கரெக்டான பர்சன் தான் புக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னேன் இந்த மாதிரி சந்தோஷ் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. தென் ஷீட்டோட அப்போ நீங்கள் மேக்கப் வந்து பிரச்சனை இல்லை, அவங்க வந்து பார்த்துப்பாங்க, நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொன்னால் போதும், ஷீல் கிவ் ஹர் பெஸ்ட் அப்படின்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது தான். பிகாஸ் ஆஃப் மை இது ஹாரபிள் என்கேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் என் ஃபேஸ் கிரே ஆக ஆரம்பிச்சிருச்சு, பேட்சியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? யாரை புக் பண்ணீங்க? அது வந்து என் ஃப்ரெண்டோட இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணி ஒரு நார்மல் ஆர்டிஸ்ட் பிகினர் மாதிரி, அதனால வந்து தெரியாம வந்து அப்படி பண்ணிட்டேன். பிகினர்ஸ் எடுக்கலாம், எடுக்க கூடாதுன்னு இல்ல, go for trial and then book them. Yeah, because engagement I had no time actually, like it was only 2 weeks timeன்றதுனால எனக்கு ட்ரையல் போகிறதுக்குலாம் டைமே இல்ல. அதனால தான் நான் அவங்க கிட்ட ஸ்டார்டிங் வந்தப்போ அவ்வளோ you should go with the experienced artist. ஆனால் நீங்கள் அன்றைக்கே வந்து எனக்கு 2 டிஃப்ரெண்ட் ஐ லுக்ஸ் வந்து லைக் அந்த நியூட் லுக்ஸாக பண்ணி காமிச்சிங்க, அதுவே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தப்போ ஆப்வியஸ்லி இப்போ நான் என்னோட ட்ரெஸ் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்தேன்னா நீங்களே வந்து பண்ணிடுவீங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வே வாஸ் ஆல்சோ எனக்கு ட்ரையலில் வந்துட்டு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. லைக் ஐ நீட் நாட் வரி, நீங்கள் என்ன டெக்னிக்ஸில் லைக் என்ன மாதிரி ஐஷேடோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணலான்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே. ஏன்னா அப்போ என்கிட்ட ட்ரெஸ் கூட கிடையாது, ஆனால் அந்த வே யூ எக்ஸ்பிளைன் வந்து என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுச்சு. அதனால தான் நான் வெட்டிங் நியர் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு மெசேஜோ எதுவுமே நான் பண்ணலை. எனக்கு தூக்கம் வருது, நான் பேசலைன்னா தூங்கி உட்காந்துட்டேன். ஒண்ணுமே இல்ல, we are working for you, we'll give suggestions but final decision is yours. ஏன்னா it's your big day இல்ல, சோ உங்களுக்கு பிடிச்சபடி தான் நம்ம பண்ணுவோம் ஃபைனல் இது. அதனால நீங்க எதுவுமே worry பண்ணாதீங்க. பார்க்கலாம், இங்கே வைங்க ஐபால. ஆப்வியஸா இருக்கும் தானே, கண்ணில் ஒன்று வச்சிருக்கோம், ஒரு கவர் போட்ட லேயர் மாதிரி இருக்கும். அப்படியே ட்ராக் பண்ணுங்க பார்க்கலாம், முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. என் கையை ஃபாலோ பண்ணுங்க, என் ஃபிங்கர்ஸ் டவுன், கீழே அப்படியே கீழே வாங்க. யா இன்னும் கீழே அப்படியே கீழே வரலாம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க நானே ஃபிக்ஸ் பண்ணி விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பாருங்க, கீழே மேலே, ஓப்பன். ஓகே ஓகே, இது தண்ணி நின்றும்ல கொஞ்ச நேரத்துல? அதெல்லாம் நின்றும். எதுவும் உங்களுக்கு டஸ்ட் விழுந்த மாதிரி எதுவும் உறுத்தல இல்லையா? உறுத்தல, ஆனா ஏதோ ஒன்று ஒரு கவர் லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் நேரம் லென்ஸ் அட்ஜஸ்ட் ஆகணும்ல. ஓகே, அது செட் ஆயிடும், ஒன்றும் worry பண்ணாதீங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் லென்ஸ் வேற வச்சு இல்லை, நானே இப்பதான் பார்க்குறேன். முடிச்சிருக்கா லென்ஸ் வச்சது? இங்கே ஏதோ இருக்கா கீழே கண்ணில்? இல்லை நான் இன்னும் க்ளீன் பண்ணல. இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த கண்ணு செட் ஆயிடுச்சு, இந்த கண்ணு 5 minutes few secondsல செட் ஆயிடும். ஓகே, மறந்துடுவீங்க, நீங்க லென்ஸ் வச்சதே மறந்துடுவீங்க. ஓகே, அந்த மாதிரி ஆயிடுவீங்க. இங்க பாருங்க. அப்படிதான் இருக்கா? ஐ திங்க் எனக்கு அந்த லைட்னால தான் அது டஸ்ட் விழுந்த மாதிரி உறுத்துதா? இல்ல இப்போ உறுத்தல, நார்மலா. இப்போ நார்மலா. நல்லா கொஞ்சம் blink பண்ணி பாருங்க லைட்டா. எதுவும் இல்லைல்ல, நல்லா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஸ்லோவா மூவ் பண்ணுங்க, வேகமா மூவ் பண்ண கூடாது. லென்ஸ் இதுவாகும், ஸ்லோவா. எதுவும் உறுத்தல இல்லையா? நார்மலா இருக்குல்ல, கேஷுவலா இருக்குல்ல? ஃபைன், தேங்க் யூ. ஓகே, இப்படி ஓகே, ஆஃப் பண்ணுறோம். செக்ரிகேட் ஆகுமா இல்ல? இந்த இடம், இந்த பிளேஸ் அந்த டீ ஜோன் இருக்கு தெரியுமா? ஆமா, இதுதான். அப்புறம் இங்க அண்டர் ஐஸும் ஸ்வெட் ஆகுமா? இந்த இடம் ஸ்வெட் ஆகும், லைக் அப்பர் சீக், லோவர் சீக்லையா? இங்க இந்த சீக் போன் இருக்குல்ல, இந்த இடம் வந்துட்டு ஆயிலி ஆகும். இங்க கீழே இந்த இடம்லாம் ஆயிலி ஆகும், இங்கெல்லாம் ஆயில் ஆகும். இந்த இடம் அந்த டீ ஜோன் தான் வந்துட்டு பயங்கர ஆயில் ஆகும். ரெகுலரா யூஸ் பண்றேன் என்னோட வேண்டாம் கரெக்டாக இருக்கும். இல்லை ப்ரெஷஸில் கரெக்டாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் மாறவே மாறாது. அன்லஸ் மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக கேட்டிருக்கிறதால கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இட் டேக் டைம் டு கெட் செட்டில். கொஞ்சம் இப்போ இருக்கிற ஃபினிஷ் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணி ஒரு 1 hour அப்போது இந்த இது வரும். பட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்கும், நல்லாவே ஹெவியாக இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம லாங் லாஸ்டிங் பண்ணணும் இல்லையா? டன்.
பிரைட்ல வேணாம் எனக்கு இதே இந்த டோனே வந்து ஏன்னா இது என்னோட நெக்கோட மேட்ச் ஆகுது. ஓகே, இன்னும் நம்ம நெக்குக்கும் வந்து இன்னும் பவுடர் பண்ணல. அது ஸோ பண்ணும்போது இன்னும் ரொம்ப கரெக்டா டன். திஸ் இஸ் ஓகே இல்ல? எஸ் டன். இதுவே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகி செட்டில் டவுன் ஆனா இன்னும் கொஞ்சம் மர்ஜ் ஆகும். இன்னும் செட்டில் தான் ஆகும். அப்ப திஸ் இஸ் ஃபைன். இதுக்கு மேல போக மாட்டேன். ஓகே. இப்போ ஆர்ட்டிஃபிஷியலா தெரியுது. நீங்களாவே இருக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு ஸோ என்னோட ஈவெண்ட்டுக்கு வந்து நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஆமாம் ஃபீல் பண்ணணும், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே அக்கா. நீங்கள் ஸ்மோக்கி தானடா கேட்டீங்க? ஆமாம், முகூர்த்தம்க்கு. ஆனால் அது வந்து லைக் கோல்டனில் ஷிம்மரியா அந்த மாதிரி. உங்கள் பார்டர் கலருக்கு மேட்ச் ஆகும். ஆமாம். மணி 3 சார் கிட்டத்தட்ட இருக்கும். ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிருவேண்ணா? முடிச்சிடலாம். நீங்கள் முடிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். ஐக்கு மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு வந்து போட்டுட்டு எனக்கு இந்த இன்னர் கார்னரும் ஹைலைட் பண்ணிடுங்க. காம்ப்ளிமெண்ட்ரின்னு அதுக்கப்புறமா தான் சந்தோஷ் வந்து சொன்னாங்க, இவிஸ் we are going to give someone for the makeup. ஸோ வேறஸ் இது அது வந்து கிடைக்கிறப்போ ஐ கெட் மேக்கப் அண்ட் ஃபோட்டோ, லைக் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டுமே கிடச்சிருச்சுன்றதுனால அப்படி தான் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணோமே. ஐ ஹவ் சீன் காம்ப்ளிமெண்ட்ரினா இல்லை, ஈவன் ஐ வாஸ் இனிஷியலி லைக் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கல் தான். காம்ப்ளிமெண்ட்ரி சொன்னோன்னே வில் தட் ஆக்சுவலி ரியலியா இருக்குமா ஆர் ஜஸ்ட் ஃபார், இப்போலாம் எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் த பிஸ்னஸ் சேக் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் நான் வந்து சந்தோஷ் தான் சொன்னாங்க, யூ டோன்ட் ஹாவ் டு வரி. என்னோட அதுக்கப்புறம் தான் ஹி ரிவீல் தட் யூ ஆர் இஸ் ஒய்ஃப். அது வரைக்கும் அவங்க ஒய்ஃப்னு சொல்லலை, ஹி வாஸ் ஒன்லி சேயிங் இட் இஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தான் சொன்னாங்களே தவிர ஒய்ஃப்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க என்னோட ஒய்ஃப் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் இது பண்ணி வென் யூ நீட் நாட் வரி அபவுட் இட். ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கடா, சில பேருக்கு ஒய்ஃப்னு சொன்னாலும் இல்லை அவங்க ஈவெண்ட் வராது போல், அதனால் ஹஸ்பண்ட் பேசுகிறாங்கன்னு சில பேர் நினைப்பாங்களா இவ வைசி வாசா. இப்போ பீப்புள் மிக்சர் ஆஃப் இது தானே. ஆமாம், பண்ண மாட்டாங்கல்ல ஒன்லி. ஏன்னா சந்தோஷ் சொல்லவே சொன்னார், இனிஷியலாக நானுமே அவங்களுக்கு வந்து என்னோட கிளைண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. 2 இயர்ஸ்க்கு யூ வில் நாட் பிலீவ், 2 இயர்ஸ்க்கு ஹி டிடன்ட் ட்ரஸ்ட் மீ. ஈவன் நானுமே கேட்கல, ஏன்னா ஏன் ஒரு ஸ்ட்ராங் பில்லர் இல்லை மேலே பாருங்களா ஃபோட்டோகிராஃபியில். இஸ் 2 way senior than me. He has nearly 15 years in experience வச்சுக்கோங்களேன். ஓனாக பண்ணி தான் ஒரு 10 years ஆகுது, 10 years கம்ப்ளீட் ஆகுது. பட் yes ஃபோட்டோகிராஃபியில் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை நான் பிரேக் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் நானே 2 இயர்ஸ்க்கு கேட்கல. He was so confident in you. அவங்க பேசுறதுலேயே அது தெரிஞ்சு. No, it's the way people give you confidence இல்லை. ஆமாம் ஆகும், லைக் ரொம்ப ட்ரை லிப்ஸ் எனக்கு, அதனால ஆகும். மேக்கப்புமே அப்போ பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் லைக் சட் டவுன் ஆயிருக்கு. இன்னும் பிளெண்ட் ஆகும். இன்னும் நமக்கு 6 o'clock தான் முகூர்த்தம். ஆமாம், இன்னும் பிளெண்ட் ஆகும். ஆமாம், ஸோ முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். பிஎஸ்சி லேஷஸ் இல்லையா? இதாக இருக்கும், ஹிப்னாட்டிக்காக தான் இருக்கும். பாட்டி அதை கரெக்டாக எடுத்து நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ யோசிக்கிறது ஓகே இன்னும் கிளியராக தெரியுது கிட்ட. இப்படிதான் இருந்தது. எனக்கும் ப்ராப்பரா ஹோல்ட் பண்ண முடியல. யாரையாவது வச்சு ஹோல்ட் பண்ணிருக்கணும்ல, யாருமே இல்ல. வேற ஏதாவது பார்லர் மிடில் ஆஃப் தான் உங்களுக்கு தோணி இருக்கும் இல்ல? இல்ல லைக் இது வந்து நான் என் மதுரன்லாட்ட பண்ணல. நானும் ஃபோட்டோகிராஃபரும். அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க. This is nice.
இது குட்டியா வச்ச வீட்ல திட்டுவாங்க. ஆமாம், இதுக்கு மேலே வச்சா கண்டிப்பாக திட்டுவாங்க. இது நல்லா அதுக்காக இருக்கு. தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. அதுதான். வேறு பண்ணுறீங்க இல்லையா? அதுதான் எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகே. ப்ரஷ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல. தினேஷ் சோனி 190 ரெட் ஹில்ஸ். லெஃப்ட் சைடு பார்த்து நல்லா ஸ்மைலா இருக்கலாம். ஸ்மைலிங்கா. யா ரெடி நைஸ் நைஸ் நைஸ். அப்படியே இருங்க. மிரர் பாருங்க. அப்படியே மிரர் பாருங்க. மிரர் பார்த்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஜுவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. யா. அப்படியே அந்த காதுல இருக்க கம்பல் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்மைலோட. மணி கொஞ்சம் பா. ஓகே ப்ரோ. லுக் மட்டும் இந்த கம்பல் அட்ஜஸ்ட். ஓகே. நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க. லேட் ஆகும் நினைச்சேன். எப்படி? ஐ மீன் இங்க பாருங்க. இங்க பாருங்க. அவ்வளவுதான். ஸ்மைல் பண்ணலாம். ரைட் ஓகே. ஓகே ஃபைன் சூப்பர். சிரிக்கலாம். அப்படியே இருங்க. நல்லா பாருங்க. அப்படியே அப்படியே நைஸ். நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கலாம். தலை லைட்டா அப்படி கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்படியே இருங்க. ஸ்மைல். அப்படியே எடுக்கிறியா சொல்லும்? மேக்கப் கிட்ட எடுக்க மாட்டாங்க. மணி பின்னாடி வந்து லைட் பண்ணுங்க. பின்னாடி ஓபன் லைட் பண்ணுங்க. அவரே திறந்து வரட்டும். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சந்தோஷ்? இவங்க பக்கத்தில் நிற்கட்டுமா? இங்க வந்து நில்லுங்க. இங்க வரலாமா? வாங்க வாங்க ப்ரோ. உங்களுக்கு இல்லாத பர்மிஷனா? போ எனக்கு ரெடி. நல்லா இருக்கா? நைஸா? இதுல டான்ஸ்லாம் ஆடலாம்னு கேள்வி. அதெல்லாம் ஆடலாம். உங்களுக்கு போட்டோஸ்ல எடுத்தாங்களா? சரி அவ்வளவுதான் போதும். அவ்வளவு முடிஞ்சிச்சா? இல்ல நான் போட்டோஸ் எடுக்கிறேன். ப்ரோ இருங்க. ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு போட்டோஸ் எடுக்கலாம். ஓகே. அவுட்டோர் எடுக்கலாம். இந்த கோயில் ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி கூட எடுக்கலாமா? போலாமா? போலாமா? லைக் ரூம்ஸ்ல எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே அனுப்புவாங்களா? கோயிலுக்கு ஆன் தி வேல ஷூட் பண்ணலாம். அதான் இப்ப அப்படியே நடந்து போய் லெஃப்ட் கட் பண்ணா கோயில். இது உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, நாங்க ரெடி ஆயாச்சு. போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் ஹாய் தேங்க்யூ. இப்பதான் பர்மிஷன் வாங்கினேன். நாங்க நடந்தே கோயிலுக்கு போறோம். கம்ப்ளீட்டாக காது காய்ச்சிருக்கேன். மூஞ்சி தள்ளி வரவா? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ கொஞ்சம் அப்படியே டேர்ன் பண்ணுறீங்களா? கம்ப்ளீட்டாக சின்ன டேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே. ப்ரோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க. அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. ப்ரோ நல்லா நிமிரலாம். அது பாருங்க. நல்லா இப்படி நிமிர்ந்து. அதுதான். அவங்கள பாருங்க. அவங்கள பாருங்க. ஸ்மைல். நீங்க அவர் சின்ன மட்டும் பிடிங்க. அவரோட சின்ன பிடிங்க. அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. அதான் கார் இருக்கட்டும் இருக்கு. ஓகே. ப்ரோ இங்க பிடிங்க. அப்படியே பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸில் வாங்க. அடிச்சு நின்று பேசுங்க. கஷ்டமாக இருக்கீங்களா? பக்கத்தில் வாங்க. அவ்வளோதான். நீங்கள் லைட்டாக அவருக்கு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். அவரை பார்த்து பேசலாம். பக்கத்தில் வாங்க ப்ரோ. நீங்கள் பக்கத்தில் வாங்க. அவங்க தள்ளி போனா அப்படி வாங்க. ஸ்மைல் ஸ்மைல். அப்படியே இருங்க. சிரிக்கலாம். ஃப்ரண்ட்லையா அவர் மூஞ்சா அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. யா நைஸ். ஒரு ஷாட் மட்டும் வாக் பண்ணி வந்து கை வச்சு வாக் பண்ணிட்டு அப்படியே இருங்க. யா ஓகே. ஜஸ்ட் பிரைட் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. க்ரூம் பேக்லயே இருங்க. கை மட்டும் பிடிச்சுக்கோங்க. முன்னாடி வாங்க ப்ரோ. ஈக்குவலா வாங்க. ஓகே ஓகே. ரெண்டு பேர் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே இருங்க. கொஞ்சம் தள்ளி பிரைட் ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல போகணும். க்ரூம் ஒரு ஃப்ரண்ட்ல. ஓகே ப்ரோ சூப்பர். ரெண்டு பேரும் பார்க்கலாம். ப்ரோ கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ரொம்ப தள்ளி நிற்கிறீங்க ரெண்டு பேருமே. கொஞ்சம் கை கீழே தொங்க விடுங்க. அவ்வளோதான். ரெண்டு பேர் பார்க்கலாம். ஸ்மைல். அப்படியே இருங்க. அப்படியே இருங்க.
ஏய் நிஜமா நான் நடக்கணும் அங்கே பாஸ் வீடியோ நைட் இல்லாமல் எதுவுமே தெரியல. இல்ல 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 இது இருட்டா இருக்குல்ல, இன்னும் சன்னும் வரல இல்லையா? போலாமா? அப்படியே நடந்து வாங்க பொறுமையா நடந்து வாங்க இங்க வாங்க இங்க வாங்க bro, நீங்க இதுல நின்னுக்கோங்க. நீங்க இப்படி நின்னுக்கோங்க இதே மாதிரி ஓகேங்களா நீங்க உள்ள ஆட்டோல உள்ள உட்காருங்க ஆமா ப்ரீ வெட்டிங் கூட எல்லாம் நம்ம ஆட்டோ தான் உட்காந்து. இங்க பாருங்க நீங்க இப்படி யார் என்ன சொல்லும்? இதே பாருங்க என்ன பாருங்க இப்படி நின்னுக்கோங்க ஓடிட்டாலும் ஓடிடும். என்ன பார்த்தோம் கேமரா பார்த்தோம் பிரைட் வெளியே வந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி கை பிடிச்சிக்கோங்க யாராவது ஓகே இப்படி ஓகே. ஆ இந்த கை பிடிங்க ஓகே கால் கீழே வைங்க ஓகே. நல்லா வெளியே வாங்க பார்த்து 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 ஐயோ, எனக்கு தெரிஞ்சு இல்ல இல்ல இடிக்குது அவளுக்கு. இந்த காலுக்கு பதிலாக இந்த காலை வச்சீங்கன்னா இல்லடா நீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே அப்படியே அவ்வளோதான் கை பிடிச்சிக்கோங்க இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டு பேர் பார்க்கலாம் அப்படியே இருங்க ரெடி ப்ரோ இங்கே பாருங்க ரெண்டு பேருமே இங்கே பாருங்க யாரு கை பிடிச்சி தூக்குவாங்க. எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கல எதுவுமே. இது இருக்கு ஆட்டோ நல்ல கண்டென்ட் கொடுக்குறாரு. ரெண்டு பேர் பார்த்து பொறுமையாக பேசிக்கிட்டே ஓகே ஐயோ ஸ்லோவா. சுதா 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 புடவை பார்த்து இருக்கீங்க அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு வெயிட் பண்ணுங்க கேம் இங்கே பாருங்க இந்த இந்த பில்லர் பாருங்க அவ்வளோ அப்படியே இருக்கு ஸ்மைல் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கலாம் ரெடி ஸ்மைல் அப்படியே இருங்க ஓகே இந்த பில்லர் கிட்ட அப்படியே இருங்க அங்கே வளைய மாட்டேங்க இந்த கை ரைட் ரைட் பக்கத்தில் வாங்க அப்படியே ஸ்மைல் சிரிக்கலாம் லுக்கிங்க பாருங்க கேமரா ஸ்மைல் அப்படியே இருங்க ஜுவல்ஸ் பண்ணீங்களா ப்ரோ ஒரு 3-4 பேர் இந்த பக்கம் வாங்க ஒரு 3-4 பேர் இந்த பக்கம் வாங்க 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 ப்ரோ வாங்க ஜெயிந்த கொஞ்சம் பேக் வந்து ஓகேவா நான் 3 to 1 ஆக்ஷன் சொல்லுவேன் ப்ரோ 3 to 1 ஆக்ஷன் சொல்லுவேன் நீங்க ரெண்டு பேர் குரூப்பும் அப்படியே அவங்கள போயிட்டு வரணும் கிராஸ் பண்ணிக்கணும் இல்ல அவங்கள இடிக்காம கிராஸ் பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் அவங்க பின்னாடி கூட போகலாம் ப்ரோ நீங்க அசையாம நீங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம் ப்ரோ ப்ரோ ஒரு ரெண்டு பேர் பின்னாடி கூட போகலாம் கிராஸ் பண்ணிட்டே இருக்கேன் திருப்பி